முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று 428 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் ஏற்கனவே முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கியும் விழா பேருரையாற்றினார். விழாவில் பங்கேற்பதற்காக திருச்சி வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விமான நிலையத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு லட்சக்கணக்கான பொதுமக்களும் தொண்டர்களும் அலைக்கடலென திரண்டு நின்று எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் பேராதரவோடு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அமோக வெற்றி பெற்று 3வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் 24 மணி நேர அன்னதான திட்டம், இந்தியாவிலேயே முதன்முறையாக தேசிய சட்டப்பள்ளி, பல்வேறு கல்லூரிகள் உட்பட ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும், ஏற்கனவே முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கவும், பொதுமக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் 5வது முறையாக ஸ்ரீரங்கம் வருகை தந்தார். இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு திருச்சி சென்றார். திருச்சி விமான நிலையத்தில் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூங்கொத்துக்கள் வழங்கி வரவேற்றனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து கொட்டப்பட்டு, சுப்பிரமணியபுரம், டிவிஎஸ் டோல்கேட், பால்பண்ணை புறவழிச்சாலை, காவிரி பாலம், திருவானைக்காவல், மாம்பழச்சாலை வழியாக விழா நடைபெற்ற ஸ்ரீரங்கத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு அஇஅதிமுக கொடிகளும் வண்ண தோரணங்களும் கட்டப்பட்டிருந்தன. மேலும் அலங்கார வரவேற்பு வளைவுகள், வண்ண வண்ண சுவரொட்டிகள், வரவேற்பு பதாகைகள், வாழை மரங்கள் என முதலமைச்சரின் வருகையொட்டி திருச்சி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வரை 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருமருங்கிலும் அலைகடலென திரண்டிருந்த லட்சக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் செண்டை மேளம் மற்றும் பல்வேறு பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவில் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ராமானுஜ ஜீயர் மடம் சார்பில் திரு ராமகிருஷ்ண பட்டர், திரு வாசுதேவன் ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை அளித்தனர். ஸ்ரீரங்கம் பகுதியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான அண்ணா தொழிற்சங்கத்தினர் தங்கள் கரங்களில் தொழிற்சங்க கொடிகளை ஏந்தியபடி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஸ்ரீரங்கம் மேலச்சித்திரை வீதி, தெற்கு சித்திரை வீதி சந்திப்பில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட விழாமேடை பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு திருவானைக்காவல் அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக காவல்துறை சார்பில் அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து விழா மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மேடை முன்பு திரண்டிருந்த லட்சக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர். பொதுமக்களை பார்த்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கரங்களை அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு பொதுமக்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்.
விழா மேடையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து விழா தொடங்கியதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கொள்ளிட கரையில் சுமார் 6.5 ஏக்கர் பரப்பளவில் 47 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சுமார் 1000 யாத்ரீகர்கள் தங்கும் வகையிலான புதிய விடுதியை திறந்து வைத்தார். ஏற்கனவே முடிவுற்ற 193 கோடியே 14 லட்சத்து 97,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். மேலும் 171 கோடியே 27 லட்சத்து 19,000 ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விழா பேருரையாற்றினார். பின்னர் பல்வேறு துறைகளின் சார்பாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 25,875 பயனாளிகளுக்கு 63 கோடியே 49 லட்சத்து 49,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதன் அடையாளமாக விழா மேடையில் 18 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். திருமதி வசந்திக்கு திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் தாலிக்கு 4 கிராம் தங்கமும் ரூபாய் 50,000 காசோலையினை வழங்குகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள். திருமதி வி சுப்புலட்சுமிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் விலையில்லா வீட்டுமனை பட்டாவினை தன் பொற்கரங்களால் வழங்குகிறார்கள். திருமதி குப்பம்மாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் குடியிருப்பு வீட்டிற்கான ஆணையினை வழங்குகிறார்கள். திரு லோக பிரகாசன் பட்டதாரிக்கு தொழில் தொடங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 50,000 ரூபாய் நிதி உதவிக்கான காசோலையினை வழங்குகிறார்கள். மல்லியம் 10 ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பிற்கு பல்வேறு தொழில்களை தொடங்குவதற்கு பெருங்கடனாக 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கி வாழ்த்துகிறார்கள். திருமதி பி லட்சுமிக்கு மகளிர் தொழில் முனைவோர் கடனுதவி திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய்க்கான காசோலையினை வழங்கி மகிழ்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள். திரு வே பழனிக்குமாருக்கு தொழில் முனைவோர் கடன் திட்டத்தின் கீழ் கார்மெண்ட்ஸ் கடை அமைக்க 1,19,000 ரூபாய்க்கான ஆணையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்குகிறார்கள். திரு மாயனுக்கு தோட்டக்கலைத்துறை மூலமாக நிலப்போர்வை அமைப்பதற்கான ஆணையினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள். திருமதி பி லட்சுமிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கென வழங்கப்படும் மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனத்தினை வழங்கி மகிழ்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள். செல்வி ஜே ஐஸ்வர்யா சைக்கிள் போட்டியில் தேசிய அளவில் பதக்கம் பெற்றதனை பாராட்டும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 25,000 ரூபாய்க்கான காசோலையினை தம் திருக்கரங்களால் வழங்குகிறார்கள். பள்ளி மாணவி செல்வி சௌமியாவிற்கு விலையில்லா மடிக்கணினியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தம் பொற்கரங்களால் வழங்குகிறார்கள். திருமதி சாந்திக்கு மாண்புமிகு முதலமைச்சரின் சூரிய ஒளி மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீட்டிற்கான சாவியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்குகிறார்கள். திருமதி தமிழ்ச்செல்விக்கு 58,500 ரூபாய் மதிப்பீட்டில் நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு ஏதுவாக கோழி குஞ்சுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கி மகிழ்கிறார்கள். 3,04,480 ரூபாய் மதிப்பிலான சோலார் பம்ப் கருவிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமது பொற்கரங்களால் வழங்குகிறார்கள். திருமதி ஆர் ரம்யாவிற்கு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கணினி பயிற்சி முடித்தமைக்கான சான்றிதழை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமது பொற்கரங்களால் வழங்குகிறார்கள். இதேபோல் செல்வி லீலாவதிக்கு கணினி பயிற்சி முடித்தமைக்கான சான்றிதழை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கி வாழ்த்துகிறார்கள். திருமதி பி செந்தில் ராணிக்கு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தையல் பயிற்சியினை முடித்ததற்கான சான்றிதழை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்குகிறார்கள். நிறைவாக
திருமதி பி சத்யாவிற்கு தையல் பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழை வழங்குகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள். முதலமைச்சரின் சிறப்பு திட்டங்களில் ஒன்றான ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்து கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தும் திட்டமான விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 4 பயனாளிகளுக்கு விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் 3 பயனாளிகளுக்கு விலையில்லா வெள்ளாடுகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் திருமதி அகிலாண்டேஸ்வரி, திருமதி மணிமேகலை, திருமதி மகேஸ்வரி மற்றும் திருமதி சாந்தி ஆகியோர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருக்கரங்களால் விலையில்லா கறவை மாடுகளை பெறுகிறார்கள். திருமதி நவநீத ராணி, திருமதி செண்பகவள்ளி மற்றும் இந்திராணி ஆகியோர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் பொற்கரங்களால் விலையில்லா வெள்ளாடுகளை பெறுகிறார்கள். ஸ்ரீரங்கம் விழாவில் முன்னதாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் வரவேற்புரையாற்றினார். கதர் மற்றும் கிராம தொழில்கள் துறை அமைச்சர் திரு டி.பி. பூனாட்சி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், திருச்சிராப்பள்ளி மக்களவை தொகுதி உறுப்பினர் திரு ப. குமார் ஆகியோரும் விழாவில் பேசினார்கள். விழாவின் நிறைவாக மாவட்ட வருவாய் அலுவலர் திரு கற்பகராஜ் நன்றியுரையாற்றினார்.